வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 அப்படிங்கிறது பெரிய ரியாலிட்டி ஷோ. அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதில் இருக்கிற நிறைய இப்போ பார்ட்டிசிபெண்ட் அவங்க மேலே விழற லைம்லைட் அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வகையில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிற குழந்தை அபிஷேகா அவங்க பாடின பாடல்கள் நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் அந்த குழந்தையோட பாடல்களை பற்றி இன்றைக்கி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாலும் விஜய் ஆண்டனி சார் அபிஷேகாவுக்கு பண்ண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கண்டிப்பாக விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருக்கிற அந்த அதிர்ச்சிகரமான சர்ப்ரைஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அவர் ஸ்டேஜ்லேயே அபிஷேகா கூட பாடி அது மட்டும் கிடையாது, ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையில் அபிஷேகா கூடயும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூடயும் பேசின விஜய் ஆண்டனி சார் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எபிசோட் முடியறதுக்குள்ளேயே, அதாவது இந்த ரியாலிட்டி ஷோ முடியறதுக்குள்ளேயே அதை நிறைவேற்றியும் காட்டியிருக்காரு. அந்த வகையில் விஜய் ஆண்டனி சார் பண்ண அந்த சர்ப்ரைஸான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அபிஷேகா மேலே இன்றைக்கி லைம்லைட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விழுந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட கர்ணன் படத்தில் வர அந்த கண்டா வர சொல்லுங்கள் அப்படிங்கிற பாடலை அவங்க பாடினதுனாலேயே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மற்ற குழந்தைங்களோட அபிஷேகாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய டேலண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தனுஷ் சார் மற்றும் விஜய் ஆண்டனி சார் ஸ்டேஜ்லேயே கொடுத்தது தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சைந்தவி மேம், ஸ்வேதா மோகன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெட் மாதிரி இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் அவங்க ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவ்வளோ ஒர்த். ஏன்னா மற்ற சிங்கர் செலிபிரிட்டிஸே பாராட்டுற அளவுக்கு 8 வயசுலேயே அவ்வளோ திறமைகளை ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் டவுன் பஸ் ரவுண்டில் அபிஷேகா பாடின பாடல் விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நேரமே அவர் பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மெய்மறந்து பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கப்புறம் அவங்க பாடி முடித்த உடனே அவங்க கூடயே போய் நின்று அவங்க கூட மறுபடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை அபிஷேகாவை தூக்கி ஹக் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த தன்னுடைய மலேசியா கான்சர்ட்டில் பாடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பையும் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, பேக் டு தி ஸ்டேஜ் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களுடைய ஃபேமிலி கண்டிஷன் சுச்சுவேஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு விஜய் ஆண்டனி சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸை இப்போ அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காரை அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காரை கிஃப்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க, அபிஷேகா ஸ்கூலுக்கு போகிறா, அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் தான் இங்கே வரீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்காது. ஸோ அந்த அலைச்சலெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை ப்ரெசன்டேஷனாக நினைக்க வேணாம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கி கொடுக்குறேன் அபிஷேகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கான்செர்ட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அபிஷேகா அந்த நாக்குமுக்கா சாங்கை நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அபிஷேகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட விஜய் ஆண்டனி சார் பேசியிருக்காராம். அந்த வகையில் இன்றைக்கி விஜய் ஆண்டனி சார் பண்ணின இந்த மிகப்பெரிய விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இவ்வளோ பெரிய மனசு வரும், அதாவது ஸ்டேஜ்லேயே என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம், என்னுடைய நெக்ஸ்ட் மூவியில் சான்ஸ் கொடுக்குறேன், கான்சர்ட்டில் சான்ஸ் கொடுக்குறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது வரைக்கும் நிறைய சிங்கர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மிஷ்கின் சாருக்கு அடுத்தபடியாக சொன்னதை செஞ்ச ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜய் ஆண்டனி சார் தான். ஏன்னா சூப்பர் சிங்கர் சீசன் 11 யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரண் ராஜாவோட மொத்த ஃபேமிலிக்குமே மிஷ்கின் சார் ஒரு பெரிய கைட்லைனாக இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய அந்த எல்லா, அதாவது கான்சர்ட் புக்கிங், அது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அவர் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு வராரு. நிறைய இடத்துல சரண்ராஜாவோட அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் சார் எங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு குலதெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்ப்பை மிஷ்கின் சார் பண்ணியிருக்காரு. சரண்ராஜாவுக்கு மட்டும் இல்லை, பிரதீக்ஷனா, அந்த மாதிரி நிறைய
அதில் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்களுக்கு அவனுடைய எஜுகேஷனை ஃபுல்லாகவே இவர் டேக் கேர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் மிஷ்கின் சாருக்கு அடுத்தபடியாக சொன்னதை ஃபுல்லாக செஞ்சு காட்டின ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது விஜய் ஆண்டனி சார் தான். யாராலையுமே நம்ப முடியலைனாலும் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா விஜய் ஆண்டனி சார் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு கான்சர்ட் சான்ஸே கொடுத்துருக்காரு. அதாவது 8 வயசு குழந்தையை நம்பி அவ்வளோ பெரிய கான்சர்ட்டில் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை செஞ்சுருக்கிறது நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். அந்த வகையில் தனுஷ் சார் நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபிலிமில் இந்த மாதிரி பாட்டு இருந்தால் அது கண்டிப்பாக உனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுப்பேன், இது வந்து ப்ராமிசிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனுஷ் சாரே லைவ்ல சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சாரும் அந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகாமல் ஒரு குழந்தையோட அந்த டேலண்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் யாருக்குமே அவ்வளோ பெரிய மனசு வந்துடாது. ஆனால் அந்த வகையில் விஜய் ஆண்டனி சார் பண்ணின விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சுகன்யா மேமாக இருக்கட்டும், பாண்டியராஜன் சாராக இருக்கட்டும், அந்த பாடலுக்காக குழந்தைகிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு செயினுமே பாண்டியராஜன் சார்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் பண்ணது இல்லாமல் இந்த இந்த நீ இப்போ நிற்கிற இடம் மட்டும் இல்லை, நீ இதை விட இன்னும் பெரிய உயரத்துக்கு போக வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உன்னுடைய டேலண்ட்டுக்கும் சரி, உன்னுடைய அந்த பணிவுக்கும் சரி, நீ கண்டிப்பாக இங்கே இல்லை, இன்னும் பெரிய இடத்த அச்சீவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பாண்டியராஜன் சார் அபிஷேகாவை ப்ளஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டெடிகேஷன் ரவுண்டில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குற நிலமையில் ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து டெடிகேஷன் ரவுண்ட் முடிஞ்சு மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் மகதி வந்து எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டத்தட்ட அபிஷேகாவுக்கு நியர்லி ஈக்குவலாக சுமன் ராஜும் பாடியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம அபிஷேகாவுக்கு கிடைச்ச அந்த அப்ளாஸ் காம்ப்ளிமெண்ட்ஸை விட சுமன் ராஜுக்கு கிடைத்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே லைம் லைட்டில் ஷைன் ஆகிட்டு வர நம்ம அபிஷேகா நியர்லி ஈக்குவலாக இப்போ சுமன் ராஜும் பாடிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கென் கர்னஸோட மூவி வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல, அந்த மூவி வந்து தாய்க்கிழவி மூவியோட ரிலீஸ் ஆகியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தாய்க்கிழவி மூவியோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். அவர் சொல்கிற போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை என்கிட்ட வந்து டிரெக்டர் சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து இந்த ரோலில் ராதிகா மேம்க்கு பதிலாக வேறு யாராவது நடிச்சிருந்தா அது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்லியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 10/11 மேபி அந்த மூவி வந்திருக்கலாம். ஆனால் ராதிகா மேம் தான் இந்த மொத்த சப்ஜெக்ட்டுக்குமே உயிர் கொடுத்தவங்க. இந்த இதில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த படத்தோட மொத்த கரு, இதுக்கு எல்லாமே ஒரு உயிர் நாடியாக இருந்தவங்க ராதிகா மேம் தான். ராதிகா மேமோட நடிப்பை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை விட அந்த கேரக்டரில் ஒரு தனித்துவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நடிப்பை விட அந்த கேரக்டர் வந்து முதன்மைப்படுத்துறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் வந்து ராதிகா மேமை தவிர வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்மளால் ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். ஆனால் அதில் சிறப்பாக நடிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆர்டிஸ்டோட வேலை தான். அதை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அதை 200%க்கு மேலே சூப்பராக பண்ண ராதிகா மேம்க்கு தான் நான் பெரிய சல்யூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பெருமையாக சிவகார்த்திகேயன் சார் இப்போ ரீசெண்டாக தன்னுடைய பதிவை கொடுத்துருக்காரு.